நெஞ்சகத்தே பொய்யின்றி நேர்ந்ததெல்லாம் நீ தருவாய், வஞ்சகமோ எங்கள் மனத் தூய்மை காணாயோ. பொய்க்கோ உடலும் பொருளுயிரும் வாட்டுகிறோம், பொய்க்கோ தீராது புலம்பித் துடிப்பதுமே. மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் தோசை. 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துக்கோங்க. பன்னீரை கிரேட் பண்ணிக்கலாம். பன்னீரை இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா பொடியா நறுக்கின ஒரு தக்காளி, தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். எல்லா மசாலாவையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மசாலாஸோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கேப்சிகம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/4 கப் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனும் கேப்சிகமும் சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும், இல்லைன்னா கேப்சிகமோட கிரன்ச்சினஸ் போயிட்டு சாகி ஆயிடும். கேப்சிகமும் ஸ்ப்ரிங் ஆனியனும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கிற 200 கிராம் ஆஃப் பன்னீரை சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி லீவ் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கினா போதும். 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். பன்னீர் தோசைக்கு தேவையான மசாலா ரெடி. நம்ம 2 மெத்தட் ஆஃப் பன்னீர் தோசை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் சீஸ் இல்லாமல் தோசையில் மசாலா ஸ்டஃபிங்கை மட்டும் வச்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இன்னொரு மெத்தட் பன்னீர் மசாலாவோட செஷ்வான் சாஸையும் கிரேட்டட் சீஸையும் சேர்த்து தோசை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.